வணக்கம். இன்று தென்னாட்டு திலகர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை அவர்களது நினைவு நாள் நாம் நினைவு கூர்வோம். ஒரு தனி மனிதரின் துணிச்சல் ஒரு பெரிய ஆங்கிலேயர்களின் ஆட்சியை ஆட்டம் காண முடியும் என்பதை தனது போராட்டத்தின் மூலம் நிரூபித்தவர். 1872 திருநெல்வேலியில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த வ.உ.சி. சிறு வயதிலிருந்தே நியாயம் பேசும் வீரர். அநியாயம் என்றால் நேரடியாக எதிர்க்கும் குணம். அப்போது இந்தியாவில் கடல் வணிகத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது பிரிட்டிஷ் அரசு. அந்த நேரத்தில் யாரும் செய்ய துணியாத இந்தியர்களுக்கான சொந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்து வந்தே மாதரம் என்று எழுதப்பட்ட கொடியை பறக்கவிட்டார். இந்தியர்களின், குறிப்பாக தமிழர்களின் தைரியத்திற்கு அடையாளமாக விளங்கியது. அவரை அடக்க திட்டமிட்டு நிதி தடங்கல், தொழிலாளர்களுக்கு மிரட்டல் அனைத்தும் செய்தார்கள். அதன் பிறகு 1908 அவரை அரசு விரோத குற்றத்திற்காக கைது செய்தார்கள். ஒரு பெரிய எண்ணெய் செக்குவை மாட்டிற்கு பதிலாக இவரை வைத்து இழுக்க செய்து ஆங்கிலேய அரசு கொடுமைப்படுத்தியது. கையில் இரத்தம், உடலில் காயம். ஆனால் மனசு மட்டும் அவர் விடவில்லை. அவர் சொல்லிய ஒரு வரி இன்றும் கூட நம்மை அதிர வைக்கும். என்னவென்றால், என்னை சங்கிலியால் கட்டலாம், ஆனால் என்னுடைய சுதந்திர கனவை கட்ட முடியாது என்றார். பல வருடங்களின் துன்பத்திற்கு பிறகு வெளியே வந்தார். அவர் தொடங்கிய நிறுவனம் அழிக்கப்பட்டது. சொத்தை இழந்தார். உடலும் நசிந்தது. ஆனால் மனச்சோர்வு இல்லாமல் எழுதி கற்பித்து மக்களுக்காகவே வாழ்ந்தார். 1936 நவம்பர் 18 அந்த தியாக செம்மல் மரணமடைந்தார். இன்று அவரின் நினைவு நாளில் நாம் ஒரு விடுதலை போராட்ட நாயகனாக மட்டும் நினைப்பதில்லை. ஒரு தனி மனிதனின் துணிச்சல் ஒரு பேரரசை நடுங்க வைத்த கதையை நினைக்கிறோம். அவர் சொன்ன ஒரு வரியை எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். துணிவு இருந்தால்தான் சுதந்திரம் வரும். சுதேசியை ஆதரிப்போம், நாம் வேர்களை மதிப்போம். அநியாயத்திற்கு முன் ஒருபோதும் அமைதியாக நின்றிட மாட்டோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.